பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு நடப்பதிலே தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் நமக்கு நாமே ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் ஒரு பெரிய பிழையா என்று நம்முடைய பிரமாணத்தை மீறுகிற காரியங்களுக்கு நாமே நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சின்ன பொய் தானே நான் சொன்னேன், இது ஒரு பெரிய பாவமா? அல்லது மற்றவர்களை சும்மா ஒரு குற்றப்படுத்தி பேசின, இது ஒரு பெரிய பாவமா? அப்படி என்று பாவத்திற்கு தராசை பிடித்து கொண்டு எது பெரியது எது சிறியது என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவர்களாகவே பாவங்களுடைய அளவுகோல்களை வரையறுத்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நடப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பிரமாணத்தை மீறுதலே பாவம். இதில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்று ஒன்றுமே இல்லை. பிரமாணத்தை, அதாவது ஒரு எழுத்தின் உறுப்பையாகிலும் நான் மீறினாலும் அது நமக்கு தேவனுடைய பார்வையிலே பாவம் தான் வச்சுங்களேன். அதே மாதிரி தான் ஒருமனப்பாட்டை குறித்தும் ஒரு இடத்துல 1000 பேர் கூடிக்கிறாங்க, 5000 பேர் கூடியிருக்கிறாங்க, அல்லது 100 பேர் கூடியிருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் கருத்து வேறுபாடு, அதனால செயல்ல வேறுபாடு, மற்றவர்களோடு கூட கலந்து மற்றவர்களோடு கூட இணைந்து தேவன் அவர்களுக்கு செய்யும்படியாக சொன்ன அந்த காரியத்தில் ஒருமனப்பட்டு செய்யாத பொழுது அந்த ஒரு நபருடைய மாறுபாடான யோசனையும் மாறுபாடான செயலும் அந்த இடத்துல ஒருமனப்பாட்டை குலைக்க செய்யும். அதன் நிமித்தம் தேவன் அந்த ஜனங்களுக்கு அந்த இடத்துல செய்வேன் என்று சொன்ன நன்மையை, அளிப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் அந்த ஒருமனப்பாட்டின் குலைச்சலானது அங்கே செயல்படும். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆயி பட்டணத்தை யோசுவாவும் ஜனங்களும் பிடித்த காரியத்திலே இந்த ஒருமனப்பாட்டின் குலைச்சலை நாம் காணலாம். 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஆயி பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவா ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் சென்று வந்து அந்த ஆயி பட்டணத்து ஜனங்கள் பெரிய பலசாலிகள் அல்ல, ஒரு 2000 பேர் அல்லது 3000 பேர் போனால் போதும், அந்த ஜனங்களை ஆயி பட்டணத்தை நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்று வேவு பார்க்க சென்றவர்களை வந்து சொல்லுகிற பொழுது யோசுவா ஒரு 3000 பேரை அனுப்புகிறார். இவர்கள் எதிர்பார்த்தது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ஆகவே அவர்களை சுலபமாக நாம் ஜெயம் கொண்டு விடலாம் என்று யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனால் நடந்த காரியம் என்னவென்றால் ஆயி பட்டணத்து ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் தோற்று போய் முறியடிக்கப்பட்டு வருகிறார்கள். 36 பேருக்கு மேல் வெட்டி போட்டார்களாம். கிட்டத்தட்ட 36 பேரை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வெட்டி போட்டார்னு சொல்லி. பிரியமானவர்களே, இங்கே நடந்தது என்ன? தேவன் யுத்தம் செய்ய முடியாமல் தோற்று போனாரா? அதாவது ஆயி பட்டணத்து ஜனங்கள் வழிபடுகிறதான பாகாலுக்கு முன்பாக நம்ம தேவனுடைய யுத்த பராக்கிரமம் செயல்படாமல் போனதா? இல்லை. அல்லது வாக்கு கொடுத்தவர் வாக்கை மீறிவிட்டாரா? இல்லை. தேவன் பராக்கிரமம் செய்கிறவர். அதே மாதிரி தேவன் என்றென்றைக்கும் வாக்கு மாறாதவர். நடந்தது என்ன? ஒரு மனிதனுடைய மாறுபாடான சிந்தனை, ஒரு மனிதனுடைய மாறுபாடான செயல் அந்த இடத்துல ஒருமனப்பாட்டை குலைத்தது. எந்த ஒருமனப்பாட்டை? தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்லியிருந்தார். அந்த காரியத்தை ஒரு மனிதனுடைய மாறுபாடுற சிந்தனையும் யோசனையும் செயல்பாடும் ஒருமனப்பாட்டை குலைத்தபடியினாலே இங்கு ஆயி பட்டணத்து ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்களாம். அது என்ன? ஆயி பட்டணத்தை பிடிக்கிற பொழுது ஆயி பட்டணத்தையும் அதிலுள்ள சகலத்தையும் நீங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும், ஏனென்றால் அது சாபத்தீடான பூமி என்று சொன்னார். ஆனால் ஒரே ஒரு மனிதர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற போது 19ஆம் வசனத்துல ஆகான் என்கிற ஒரு மனிதன்
சாபத்தீடானதை இச்சித்து அதிலிருந்து சில பொருட்கள் எடுத்து வைத்துக்கொண்டு எங்க வச்சானா கூடாரத்தின் மத்தியில, அவன் வாசம் பண்ற கூடாரத்தின் மத்தியில பூமிக்கு கீழே புதைத்து வைத்து விட்டான். இப்ப தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாதபடிக்கு ஒரு மனிதனுடைய கருத்து, ஒரு மனிதனுடைய செயல்பாடு வேறுபட்டது. அவன் இச்சித்து தேவனுக்கு விரோதமான சிந்தையை, தேவனுக்கு விரோதமான காரியத்தை தன்னுடைய கூடாரத்தினுடைய நடுவில் புதைத்து வைத்தான். பாருங்க, இதாங்க கருத்து வேறுபாடு. ஒருமனப்பாட்டை குலைத்த ஒரு காரியம். அதன் நிமித்தம் அவர்கள் தோற்று போனார்களாம். திரும்ப நீங்க 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது திரும்பவுமாக 8ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்களுக்கு நீங்கள் இப்படியாக இன்னென்ன விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் சொன்னபடியே, தேவன் என்ன சொன்னாரோ சொன்னபடியே மறுபடியும் அந்த ஜனங்கள் எழுந்து அவர் வார்த்தையை மீறாதபடிக்கு செயல்படுகிறார்கள். அங்கு அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள், ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். இதில் அருமையான விஷயம் என்னவென்று சொன்னால், ஜனங்களும் தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறார்கள். இந்த ஜனங்களை வழிநடத்தின தலைவனாகிய யோசுவாவும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டவனாக அங்கு செயல்படுகிறான். அவர்கள் அங்கு ஆயி பட்டணத்தை பிடிக்கிறார்கள். அதாவது ஆயி பட்டணத்திற்கு பின்புறமாக பதிவிருக்கும்படியாக ஒரு குட்டச்சனத்தை வீரர்களை வைக்கிறான். ஆயிப்புறத்திற்கு வடது புறமாக மேற்கு புறமாக ஜனங்களை மறைத்து வைக்கிறான். யோசுவாவும் அவனோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயி பட்டணத்திற்கு முன்பாக சென்று அவர்கள் பார்வைக்கு தோற்று ஓடுகிறவர்களைப் போல இவர்கள் ஓடுகிற வேளையில ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பட்டணத்தை திறந்து வைத்துவிட்டு யோசுவாவையும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களையும் பிடிப்பதற்காக ஓடுகிற வேளையில பதிவிருந்தவர்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து ஆயி பட்டணத்தை பிடித்து, ஆயி பட்டணத்து ராஜாவையும் பிடித்து அக்கினியினால சுட்டரித்து அந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் ஜெயம் கொள்கிறார்களாம். இதுல யாருக்குமே தேவன் அவர்களுக்கு இப்படியாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்திலே மறு யோசனையோ மறு சிந்தனையோ மறு செயலோ இல்லை. அனைவரும் அப்படியே செய்து முடித்தார்கள், ஜெயம் கொள்ளுகிறார்கள். இதுதான் ஒருமனப்பாட்டினுடைய மகத்துவம், ஒருமனப்பாட்டினுடைய வலிமை. ஒரு இடத்துல ஒருமனப்பாடு இருக்கும் என்று சொன்னால், வெட்கப்பட்டு போன இடத்துல, தோற்று போன இடத்துல தேவன் திரும்பவுமாக அவர்கள் தலை உயர பண்ணுவார். இதில் அருமையான விஷயம், யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 26 வாசிக்கிறோம் பாருங்க. அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக பிடித்தான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நீங்க விரும்புகிறவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தேவன் எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அப்படியே செய்கிற போது நாம் தேவனோடு கூட ஒருமனப்படுகிறோம். அதை அனைவருமாக சேர்ந்து செய்கிற போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனோடு கூட ஒருமனப்படுகிறோம். அங்கு அந்த ஒருமனப்பாடானது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. இப்ப தேவன் யோசுவை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்கிற ஈட்டியை நீ ஆய்க்கு நேரா நீட்டு, அது உன் கையில் ஒப்புக் கொடுக்கின்றார். யோசுவா அப்படியே செய்தாராம். எதுவரையிலும் செய்கிறார்? அதே அதிகாரம் 26வது வசனம், ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. அதாவது அவன் அடைய வேண்டிய, ஜெயம் கொள்ள வேண்டிய அந்த கடைசி நேரம் வரையிலும் தேவன் அவனுக்கு எதை எப்படி செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்து கொண்டு நிற்கிறான். கர்த்தர் அவனுக்கு, அந்த ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சபையில் 100 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், அல்லது 10, 12 பேர் கூட இருக்கலாம். அத்தனை பேராய் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு எதை எப்படி செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்வோம் என்று சொன்னார். தேவன் அந்த சபைக்குண்டான வாக்கு தத்தத்தை, இந்த சபைக்குண்டான தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவதிலே அவருக்கு ஒரு தாமதமும் அல்லது ஒரு தடையும் இருக்காது.
அதில் 10 பேரில் ஒருத்தவங்க கொஞ்சம் விலகி போனாலும், இப்படித்தான் செஞ்சு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுமா, இப்படித்தான் செஞ்சு நம்ம ஆராதனை நடத்தணுமா, அதில் கொஞ்சம் ஷோவாக மாற்றிக்கலாமே, கொஞ்சம் கவர்ச்சியாக ஜனங்களை இழுக்கும்படியாக சில முறைமைகளை மாற்றிக்கலாமே, இது நம்ம கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்படியாக உடன் இருக்கிற உதவி ஊழியக்காரர்களோ விசுவாசிகளுக்குள்ளாகவோ கருத்து வேறுபாடும், அந்த கருத்து வேறுபாடு நிமித்தம் செயல்களும் இருக்கும் என்று சொன்னால், அந்த சபையை தேவன் கொடுத்த வாக்கு தத்தமோ தேவனுடைய தரிசனமோ நிறைவேறுவதற்கு இந்த கருத்து வேறுபாடு, ஒருமனப்பாட்டு குறைச்சலே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி இந்த காரியத்தை சொல்லி முடிப்பதற்கு முன்பாக செபத்திலும் கூட சபையில குடும்பங்களில் ஒருமனப்பாடு இருக்க வேண்டியது மிக மிக மிகவும் அவசியமான ஒரு காரியம். என்றால் தேவன் நம்மை கொண்டு ஒரு நோக்கத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், நமக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். ஆனால் நம்முடைய செபம், சபையினுடைய செபம், சபையில் ஒரு குறிப்பிட்டவர் ஒரு விதமாக ஜெபம் பண்ணுவாங்க, வேறு ஒரு குறிப்பிட்டவர்கள் வேறு விதமாக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி செபத்தில் ஒருமனப்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த சபையை குறித்து தேவனுடைய தரிசனமானது அங்கே சிதைந்து போகும். தரிசனம் செயல்படுவதற்கு அந்த ஒருமனப்பாடு இல்லாத செபமே முக்கியமான காரணமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபம் அநேக போதனைகளுக்கு நமக்கு பாடமாக இருக்கிறது. இப்போ ஒருமனப்பாட்டிற்கும் இந்த ஜெபம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க போகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது. மிகுந்த வியாகுலப்பட்டாராம். ஏன் மிகுந்த வியாகுலப்பட்டார்? அவர் மனுக்குலத்தினுடைய முழு பாவங்களையும் சுமந்து கொண்டு பாவத்தின் சாயலாக மாறப்போகிறார். அப்படி அவர் பாவத்தின் சாயலாக மாறப்போகிற வேளையிலே அவருக்கு பிரியமான பிதாவினாலே கைவிடப்பட போகிறார். இந்த பிதா நம்மை கைவிடப்பட போகிறார், பிதாவினால் நாம் புறக்கணிக்கப்பட போகிறோம், பிதா எனக்கு முன்பாக தனது முகத்தை மறைத்து கொள்ள போகிறார். இது அவரால் தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆகவே தான் மிகுந்த வியாகுலப்படுகிறார். ஆனாலும் இந்த செபத்தின் மூலமாக அவர் தன்னை பிதாவுடைய சித்தத்திற்கு இணைத்து கொள்ளுகிறார். பிதாவுடைய சித்தத்திற்கு மாற்று கருத்தோ மறு கருத்தோ மறு விருப்பத்தையோ அவர் முன்வைக்கவும் இல்லை, செபிக்கவும் இல்லை. பிதாவே, நான் விரும்புகிறதான், ஆனாலும் இதோ இந்த செபத்தின் மூலமாக உங்கள் சித்தத்திற்கு நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன், என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அதாவது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. இனியும் நான் இந்த பூமியிலே இருக்க வேண்டிய ஒரு சில மணி நேரங்கள் இருக்கிறது. அந்த ஒரு சில மணி நேரங்களிலே என் வாழ்க்கையிலே உமது சித்தமானது நிறைவாடும்படியாக என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி செபத்தின் மூலமாக பிதாவோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறார். தேவ தூதர்களாலே பலப்படுத்தப்படுகிறார். பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறார். பிரியமானவர்களே, சபையுடைய தரிசனத்தை வைத்து ஊழியக்காரர் ஒரு விதமாக ஜெபம் பண்ணுவார். உதவி ஊழியக்காரர்களுடைய விசுவாசம், உதவி ஊழியக்காரர்களுடைய சிலுவையை தாங்குகிறதான சக்தி பலன் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அவங்க வேறு விதமாக ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிகள் வேறு விதமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆகவே இப்படி ஒரு காரியத்திற்காக வெவ்வேறு கருத்து கொண்டு ஒருமனப்பாடு இல்லாமல் ஜெபம் பண்ணுகிற போது எப்படி அந்த ஜெபமானது அந்த சபைக்கு கைகூடி வர செய்யும்? ஆகவே செபத்திலும் கூட ஒருமனப்பாடு சபையினில மிகவும் அவசியம். அதே போல குடும்பத்திலும் தான். கணவன் ஒரு காரியத்தை ஒரு விதமாக செய்து முடிக்க விரும்புவார், மனைவி வேறு விதமாக யோசனை செய்வாங்க. இப்படி மாறுபட்ட கருத்தோடு கூட ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தை செபிக்கிற பொழுது அங்கு ஒருமனப்பாடு சிதைந்து போகிறது. அந்த ஒருமனப்பாடு சிதைந்து போகிறபடினால அந்த செபத்திற்கு தேவன் அளிப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போவதற்கு தடை கொண்டு வருகிறது.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டிய மிகுதியான நாட்களில் ஒருமனப்பாடு அவசியம். சபையில் ஒருமனப்பாடு அவசியம். குடும்பத்தில் ஒருமனப்பாடு அவசியம். அந்த ஒருமனப்பாடு என்ன? கர்த்தருக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனப்பாடு என்பது மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒருமனப்பாடு என்பதனுடைய பொருள் என்ன? நமக்கு அநேகம் இந்த உலக அனுபவம் இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கான திறமையும் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்தை எப்படியாக செய்து முடிக்க வேண்டும், அந்த காரியத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறாரோ அந்த போதனையில் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு சபையோ ஒரு குடும்பமோ ஒரே கருத்து, ஒரே சிந்தனை, ஒரே செயல்பாடு இப்படியாக செயல்படுகிற போது அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையானது வெளிப்படும். என்னுடைய வார்த்தைக்கு என் பிள்ளைகளெல்லாம் செவி கொடுத்து, என் வார்த்தைக்கு என் பிள்ளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார் என்று சொல்லி தேவன் மிகவும் மகிமைப்படுவார், மகிழ்ச்சியும் அடைவார். அந்த இடத்துல தேவனுடைய வாக்கு தத்தமானது அந்த சபைக்கும் அந்த குடும்பத்திற்கும் பூரணமான நன்மைகளை கொண்டு வரும், வளர்ச்சியை கொண்டு வரும், செழுமை கொண்டு வரும். தேவன் அவர்கள் மத்தியில் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முயற்சி பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட முயற்சி பண்ணுவோம். தேவரீர், நானும் என் வீட்டாருமோ உமது சத்தியத்தின்படி நடக்கும்படிக்கு, உமது பிரமாணத்தின்படி ஒருமனப்பட்டவர்களும் நடக்கும்படிக்கு, நானும் என் சபையாருமோ நீர் எங்களுக்கு எப்படியே நடக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறீரோ அப்படி நடக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட அர்ப்பணித்து சபை நடவடிக்கையிலோ குடும்ப காரியங்களிலோ செயல்படுவோம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் அந்த அர்ப்பணிப்பை கனப்பண்ணுவார். அப்படியே செயல்படுத்துவதற்கு நம்முடைய பலவீனங்களிலே தமது பலத்தை பூர்ணமாக அருள் செய்து நம்மோடு கூட நமக்கு அவர் பலவீனங்களில் உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.